உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அழகில் சோதியல் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ. என்ன தண்ணி கேனை போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாப்புல, கணக்கு என்னன்னு தெரியலையே. அப்பா, ஃபோன் வேற வந்துச்சுல. என்னடா இது 3 மிஸ்டு கால் வந்திருக்கு. ஹலோ தம்பி, நான் பாண்டி அம்மா பேசுறேன்ப்பா. அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. பாண்டி என்னப்பா பண்றான்? தோ பக்கத்துல தாம்மா இருக்கான். இருங்கம்மா, எழுப்புறேன். அவர் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. ஏன், என்னாச்சுமா? எதுவும் பிரச்சனையா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. துரை வேலைக்கு போக மாட்டேன், சொந்த தொழில் பண்ண போறேன், வட்டிக்கு பணம் 2 லட்சம் வாங்கி கொடுங்க, வட்டி கொடுக்கறேன், 1 வருஷத்துக்குள்ள திருப்பி அசலை கொடுத்துட்றேன்னு சொல்றாருயா. சரியா, நான் இந்த ஏரி வேலைக்கு வந்திருக்கேன், நீ அவன்கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்ணுப்பா. சரிப்பா சரிப்பா, நான் வச்சிடுறேன். உன்னாக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா, ஒரு புள்ளையத்தான் வெஞ்சிடாத அப்ப எங்கடா. அண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, என் அப்ப தானே சொன்னா இப்போ அதுக்கு என்ன. சொன்னா கூட கவலை இல்லடா, ஒரு புள்ளையத்தான் வெஞ்சிடாத அப்ப எங்கடா. அண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, உன்னாக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா, ஒரு புள்ள. டேய் மச்சான், டேய் ஃபோன் அடிக்குது பாருடா, தயவு செஞ்சு சைலண்ட்ல போட்டு பாருடா, இரிட்டேட் ஆகுது ரொம்ப. இரு சார், குட் மார்னிங் சார். ரூமை விட்டு கிளம்பிட்டேன் சார். ஷூ போட்டுருங்க சார். சார், ஷார்ப்பாக 10 o'clock லாகின் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரே ஒரு நாள் தான் லீவு, அதுலேயும் மண்ணவாரி போடுறிய சார். டேய், கால் கட்டாயிருக்கா பாருடா. கட்டாயிருக்கு. என்னடா ராசிகாரா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறியாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. யாரா கால் பண்ணா? அம்மா தான் கால் பண்ணாங்க. நீ வேற 10 நாளாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசவே இல்லையா? என்ன விஷயம்? டேய் சொல்கிறா. டேய் சொல்லிட்டு போடா. டேய் சொல்லிட்டு போடா.
உங்கள்கிட்ட தான் பேசினே இருக்கேன், போயிட்டே இருக்க. சொல்ல விருப்பம்லாம் பரவாயில்ல விட்றா. இந்த முடிவு ரொம்ப நாளாக இருந்ததுடா. காசு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி ஆனதும் வேலையை விட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கேண்டா கடன் வாங்கி பண்ண போகிற? இன்னும் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணு. வர சம்பளத்தில் மாதம் மாதம் ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு வா. அப்புறம் அந்த அமௌண்ட்டில் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா. இன்கேஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ? எதை வச்சு ஈடு பண்ணுவ? அப்பா அம்மா யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். எந்த அப்பா அம்மா இருந்தாலும் இப்படி தான்டா பயப்படுவாங்க. தம்பி, அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு என்னமோ நீ அகலக்கால் வைக்கிறியோன்னு தோணுதுடா. கொஞ்சம் நல்லா யோசிச்சிக்க மச்சான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒன்றும் இல்லை, 2-3 கேட்குறேன். மச்சி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? டேய், உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தாண்டா. வேணா சரி, நீ என்ன படிச்சிருக்க? டேய், 2 பேரும் ஒரே டிகிரி தாண்டா படிச்சிருக்கோம். 2 பேரும் எவ்வளோ மச்சான் சம்பளம் வாங்குறோம்? என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு 5 ரூபாய் ஏறக்குறைய இருக்கும். அதில் என்னடா இருக்கு? ஏறக்குறைய ஒரே ஈக்குவல் தான்டா. அப்போ ஏறக்குறை நீ நான் ஈக்குவல் தான்றா. நான் மட்டும் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டப்படல. நான் மட்டும் கஷ்டப்படுறேன், நீ சந்தோஷமா இருக்குன்னு நான் கேட்கல. ஏறக்குறை எல்லாத்துலையும் ஈக்குவல் நீ தான்டா சொன்ன. ஏன் கஷ்டம் மட்டும் ஈக்குவல் இல்லை? நான் என்னடா தப்பு பண்ணேன்? நானும் ஒன்றும் சந்தோஷமாக இல்லைடா. எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலே பிரச்சனை நெருக்கடி இருக்குன்னா இந்த சம்பளம் சர்வே பண்ண முடியாதுடா. மச்சான், 10 ரூபா தான் சம்பளம்னா அந்த சம்பளத்தில் வாழ கற்றுக்கணும்டா. சரி, எதில் பார்த்த? இன்ஸ்டாவில் பார்த்தியா, ஃபேஸ்புக்கில் பார்த்தியா? எதில் பார்த்தா என்னடா? அதுவும் உண்மைதானடா. உனக்கு புரியல. ஏய், என்னடா புரியணும்? எனக்கு ஒன்றுமே புரியலடா. டேய், இங்கே பாரு. உனக்கு சொந்த வீடு இருக்கா? இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுவ? இன்னும் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்காக பிஸ்னஸானு முடிவு பண்ணுவேன். வீடு இருக்குல்ல, பிரச்சனை இல்லைடா. சரி, வீடு இருக்குன்னு சொன்னியே, யார் கட்டினா? அப்பா தான். இடம் யார் வாங்கினா? இல்லைடா, இடம் தாத்தா வாங்கினது. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடை கட்டினார் மச்சான். டேய், இடத்தையே நான் தாண்டா வாங்கணும். அப்புறம் தாண்டா வீட்டை கட்டணும். அப்புறம் தாண்டா கல்யாணமே பண்ணணும். ஆமால மச்சான், உங்கள் தாத்தாக்கு பூமி இருந்தது, உங்கள் அப்பா வீட்டை கட்டினார். அதனால் உனக்கு சுமையும் நெருக்கடி கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். உங்கள் அப்பனை உயர்த்தியும் எங்கள் அப்பனை தாழ்த்தியும் நான் பேசலை. ஆனால் பெத்த பிள்ளைங்களுக்கு ஒன்று சொத்தை கொடுக்கணும், இல்லையா சொத்தை சேர்க்கறதுக்கு வழியாவது சொல்லி கொடுக்கணும். 2 இல்லையா, சப்போர்ட்டாவது பண்ணணும். மச்சான், கடன் வாங்கி தொழில் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணி இந்த சமுதாயத்தில் மேலே வருது? நான் வாங்கின சம்பளத்தில் 4000 ரூமுக்கே போயிடுது, 3000 சாப்பாட்டுக்கே போயிடுது, பெட்ரோல் 4000 ரூபாய்க்கு போகுது. என் செலவு 1000 ரூபா போக வீட்டுக்கு 8000 ரூபா அனுப்புகிறேன். இதாண்டா என் நிலமை. எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாறாது. வரவுக்கு ஏற்ற செலவு வந்துட்டே தான் இருக்கும். சரி விட்ரா, ரொம்ப யோசிக்காத. நாளைக்கு ஒரு பிரச்சனை நீ வரமாட்டியா? அடையேண்டா, நானே இன்னும் ஒரு 6 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுவேன். ஆத்தி, டேய் பாயே, என்னடா இது எப்போ? ஆமாம் மாப்பிள்ள, எங்கள் அப்பா 12 வருஷமாக வெளிநாட்டில் தான்டா இருக்காரு.
எனக்கு வேலை பார்த்துட்டாரு. அங்கேயே விசா தாண்டா லேட் ஆகுது. டேய் 10 மணிக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குடா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாடா 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 வாடா. பாண்டி, அந்த மோட்டரை கொஞ்சம் போட்டு போப்பா. சரிக்கா. எல்லாரும் கொண்டு வந்து வண்டி வச்சோம், என்ன ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் எதுவும் இல்லையோ? பெட்ரோல்லாம் இருக்கே. அப்போ அவனாதான் இருப்பான். இதோ வேண்டாம். டேய் சின்னவனே, அண்ணனுக்கு 5 நாளில் சம்பளம் வந்துடும், வந்த உடனே மாற்றிடுறேன், எங்கேயும் நிற்க வச்சிடாத. அண்ணா, இந்த ருக்மணி தெரு எப்படிண்ணா போகிறது? நேராக போய் லைட்டு போப்பா. தேங்க்ஸ்ண்ணா. நம்பர் 8/5 நிவாஸ் அப்பார்ட்மெண்ட், ருக்மணி தெரு. இதுதான். சார் வந்துட்டேன் சார். ஓகே சார்.
நான் எதுவும் இருக்குமா சார்? ஓகே சார், ஓகே சார். ஐயோ, ஓனரை கூப்பிட்டு வந்துருக்குறானே. நம்மள்ட்ட வெறும் 200 தான் இருக்கே. என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. அண்ணே என்னோட கொண்ணே என்ன திருன்னு முடிக்கிறான். இன்னைக்கு அந்த 200 கொடுத்துருவானோ நினச்சேன்டா. 200 கொடுத்துட்டு மூஞ்சியை மட்டும் இப்படி வச்சுக்கிறான். தம்பி, இன்னைக்கு இந்த 200 தான்ப்பா இருக்கு. எப்படியோ இன்னும் ஒரு வாரத்தில் கணக்கு முடிச்சிடறான்ப்பா. அண்ணன்டா கொஞ்சம் சொல்லுப்பா. அண்ணே இந்த ஆள் வேற என்ன சொல்ல போகிறானோ. 200 தானே இருக்கு. கூட்டிங்க. அண்ணே முதலாளி கடையை போட்டு சொல்லிட்டாரு. நீ காசை கொடுத்து கடை சாவி வாரம் தம்பி, இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் இல்லைங்க இல்லைங்க கணக்கில் எதாவது நீங்கள் என்னட்ட பேசிக்கங்க. அண்ணே ஒரே வாரம். ஏய், உண்மையிலேயே கல்லால் 200 தான் இருந்துச்சா? எதுக்கும் திறந்து பார்ப்போம். வட்டி அதே வட்டி தான். சொன்ன வட்டி இருக்கணும். இந்த ஒரு வாரம் மட்டும் கொடுங்க, டைம் கொடுங்க. 10 மணிக்கு. அண்ணே லோன் போட்டுக்கிறேண்ணே. நான் நிமிஷம் எடுத்துட்டு போகிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே, இந்த ஒரு வாரத்தில் நான் கணக்கு முடிச்சிடறேன். ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் இந்த ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுண்ணே. ஆனால் கடை தானே என் வருமானமே. தம்பி, இந்த தொழிலை நான் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்த டைம் மாதிரி யாருக்கும் கொடுத்ததில்லை. எவ்வளோ பணம் வாங்கினேன்? 1 லட்சம்ண்ணே. எத்தனை நாளில் கொடுக்கணும்? 100 நாள்ண்ணே. டெய்லி எவ்வளோ கட்டணும்? 1000 ரூபாண்ணே. இந்த கணக்கை 100 நாளில் முடிக்கணும். 101வது நாள் என் பணம் வரலைன்னா என்ன அர்த்தம்? உன்னால் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். என் பணமும் எனக்கு வராதுன்னு அர்த்தம். எனக்கு பிழைக்க தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி இருந்து உனக்கு 7 நாள் ஏன் டைம் கொடுத்தேன் தெரியுமா? எனக்கும் சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதையும் உனக்கு காட்டணுமா இல்லையா? சரியா? ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ, 10 நாள் டைம் எடுத்துக்கோ, 1 மாதம் கூட எடுத்துக்கடா. பணத்தை கொடுத்துட்டு சாய் வாங்கிக்கோ. என்ன கெஞ்சினாலும் சாய் வராது. ஏன் அவரை இவ்வளோ பேச வைக்கிற? அண்ணே ஃபுல்லாவாண்ணே, எங்கள் ஆதாரத்துக்கு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டோம். உனக்காக வேணும்னா நீ ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ. நான் கதவை போட்ட போகிறேன். போ வெளியே போய் அழுகு. நான் கதவை போட்டணும். முதல்ல சாரு கால் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். சார் கொடுங்க சார். முடிஞ்சு சார். ஓகே சார், அதே முந்தா சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். வந்துடுறேன் சார்.
இருக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா ஒரு புள்ளையத்தான் வெஞ்சிடாத அப்ப எங்கடா அண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா அண்ணானே சொன்னா இப்போ அதுக்கு சரி சொல்லுமா. தம்பி நான் இந்த ஈபி கார் வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. ஆ ஆ ஆமாப்பா. அங்கே என்னம்மா வேலை? அதான் வட்டிக்கு பணம் கேட்டிருந்தேன்ல, தரேன்னு சொல்லியிருக்காங்க. வட்டிக்கா? சரி அதான் சரி சரி. ஏதோ பாண்டு பேப்பரில் கை நாட்டு வைக்கணும்னு கூப்பிட்டாங்கப்பா. எவ்வளோ வட்டியா? 1,35,500 ரூபாயாம்ப்பா. அவ்வளோ வட்டியா? குறைச்சி பேசலாம்ல. இல்லைப்பா, இது கம்மி. நம்ம ஊரில் வட்டிக்கு பணம் கிடைக்காதுப்பா. பேங்க் புக் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அந்த பேங்க் புக்கு தானேப்பா யூஸ் பண்ணுறேன். ஆமாம்மா, அதே அக்கௌண்ட் தான். சரிப்பா. இன்னும் கொஞ்ச சரிம்மா. நேரத்தில் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும்ப்பா. அப்பா இன்னும் கோவத்தில் இருக்காரா? அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. சரி இருப்பா, இங்கே கூப்பிடுறாங்க. நான் அப்புறமா பண்ணுறேன். அப்பா வாழ்க்கையில் ஒரு மீல்கள் தாண்டி ஜெயிச்சிரும். முதல்ல பேப்பர் போட்டு நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் கடைக்கு. சார் சார் ஒரு விஷயம் பேசணும் சார். சார் ஒரே ஒரு ஃபேவர் பண்ணோம் எனக்காக. ஒன்றும் இல்லை, தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் சொந்தமாக. ஸோ அதனால் பேப்பர் போட்டு வேலையை விட போகிறேன் சார். ஸோ எனக்கு இந்த பேப்பர் பீரியட் இல்லாமல் கொஞ்சம் இம்மீடியட் ரிலீவிங் வாங்கி கொடுங்க சார். ரெடி பண்ணிட்டேன் சார். இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணி கொடுங்க சார். கொஞ்சம் இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணி கொடுங்க சார். கடன் வாங்கினேன் சார். சார் ப்ளீஸ் சார், இந்த பேப்பர் பீரியட் மட்டும் வேணாம் சார். 3 மாதம் ஒர்க் பண்ணோம் சார். வட்டிக்கு வேறு பணம் வாங்கியிருக்கேன் சார். மாதம் வட்டி கட்டணும் சார். கொஞ்சம் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க சார்.